பாலச்சந்திரன், திரு அருண் கோயிலுடைய ராஜினாமா, தேர்தல் ஆணையருடைய ராஜினாமா என்ன காரணம் அப்படின்னு இதுவரைக்கும் வெளிப்படையாக சொல்லப்படலை. அதுதான் இவ்வளவு சந்தேகங்களுக்கு இடமளிக்குதா? காரணம் நியாயமானதா கூட இருக்கலாம், அவர் தரப்புல கூட முறையிட்டு இருக்கலாம் ராஜினாமா கோரி. ஆனா இது அரசின் நெருக்கடியாக புரிந்து கொள்வதற்கு இன்னமும் அந்த காரணம் சொல்லப்படாததுதான் முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்கா? ஆமா, அந்த காரணத்தை அவர் சொல்லணும்னா, அரசு தன் மீது ஒரு களங்கம் வரக்கூடாது என்று எண்ணினால் அவர்கள் உடனடியாக அரசு அந்த காரணத்தை சொல்லணும். ஆனா இவங்க இந்த அரசு அப்படியெல்லாம் தன்மேல் களங்கம் வரக்கூடாதுன்னு கவலைப்படுற ஒரு அரசு இல்லை. சரத்பவாருடைய அண்ணன் பையன் அஜித் பவார் மேல 36,000 கோடி ரூபாய் என்னமோ ஊழல் இருந்துச்சுன்னு சொன்னவங்க அடுத்து அவருக்கு கிளீன் சீட்டு கொடுத்துட்டாங்க. சரத்பவாருடைய அண்ணன் பேரன் சரத்பவார் கூடயே இருக்காரு, அவருக்கு இடி போயிருக்காங்க. இப்படியெல்லாம் இவங்க வெளிப்படையா தான் பண்றாங்க. இது எல்லாமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஒருத்தர் இணை பொதுச் செயலாளர் நினைக்கிறேன், அவர் போன மாநாட்டுக்கு ரொம்ப உழைச்சாருன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அவர் வீட்டுக்கு ஈடி போயிருக்காங்க. அதனால இவங்க இது எல்லாத்தையும் வெளிப்படையா தான் செய்யறாங்க. அதனால இவங்க சைட்ல இருந்து எதனால கோயல் ரிசைன் பண்ணான்னு சொல்ல மாட்டாங்க. நான் நினைக்கிறேன் கோயல் தொடர்ந்து என்ன சொல்லுவாருன்னா, நான் பர்சனல் ரீசன்ஸ், தனிப்பட்ட காரணங்களுக்காக அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தாருன்னா, அந்த தனிப்பட்ட காரணங்கள் என்னன்னு சொல்லி கேள்விகள் எழும். அப்படிப்பட்ட நெருக்கடி அவருக்கு என்ன தனிப்பட்ட காரணங்கள் இருக்க முடியும்? அவருக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு சொன்னாரு. ஆனா உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லையே, குடும்பத்துல சில சூழ்நிலைகள் இருக்கலாம், குடும்பத்து சில சிக்கல்கள் வரலாம், அதை தீர்த்து வைக்க வேண்டியதுக்கு எனக்கு நேரம் கிடைக்கணும்னு யோசிக்கலாம். இது மாதிரி தனிப்பட்ட காரணங்கள் இருக்க முடியும். ஆனால் பொதுவாக தனிப்பட்ட காரணங்களை பற்றி வெளிப்படையாக சொல்ல வேண்டிய தேவை இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் அப்படி தனிப்பட்ட காரணமா இருந்தால் அதை சொல்வதற்கு அவர் கடமைப்பட்டிருக்கிறார். 2 மணி நேரத்துல அவருடைய ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதும் சர்ச்சையா இருக்கு. இப்போ ஒரு உயர் பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி ராஜினாமா கோரி கொடுக்கக்கூடிய மனுவை உடனடியாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு எதுவும் இல்லையா? இல்ல, அது அவங்களுடைய அரசுடைய விருப்பத்தை பொறுத்தது. ஜெய்சங்கர் இதுல யூஎஸ்ல அம்பாசடர் இருந்தார். இப்ப நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இங்க சுஜாதான்னு நினைக்கிறவங்க பேர், அவங்க வெளியுறவுத்துறை செயலாளர் இருந்தாங்க. அவங்கள சாதாரண நார்மலா அவங்க எப்ப ரிட்டையர் ஆகிறாங்களோ அதுக்கு முன்னாடி ரிட்டையர் ஆகிற சொல்லி அவர்களை வற்புறுத்தினார்கள் அரசு. ஏன்னா வெளியுறவுத்துறை செயலாளராவோ உள்துறை செயலாளராவோ அமைச்சரவை செயலாளராவோ ரா அல்லது ஐபி டைரக்டராவோ இருந்தாங்கன்னா அவங்க அந்த பதவியில ஒரு நாள் இருந்தா கூட அவங்களுக்கு 2 வருஷம் பதவி நீடிப்பு கிடைக்கும். அப்ப ஜெய்சங்கர் இந்த அம்மா நார்மலான நேரத்தில் ரிட்டையர் ஆனாங்க, ஜெய்சங்கர் அதுக்குள்ள ரிட்டையர் ஆயிடுவார். ஜெய்சங்கர் இவருக்கு பிரதம மந்திரிக்கு பிடிச்சிருந்தது. ஆனா அதுக்கு அந்த நேரத்தில் அரசியல் காரணங்கள் எதுவுமே கிடையாது. ஜெய்சங்கர் இஸ் மை பேட்ச்மேட். அவர் பீஜிங்ல அம்பாசடரா இருந்த போது இவர் குஜராத் முதலமைச்சர் இருந்தார். இவர் மோடி அங்க போன போது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சருக்கு என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ அத்தனை உதவிகளையும் ஜெய்சங்கர் செய்தார் அம்பாசடர் இருந்து. மற்ற நாடுகளுக்கு போன போது மோடிக்கு அந்த வரவேற்பு கிடைக்கல. இவர் அப்போசிஷன் தானே, இவருக்கு செஞ்சா நம்ம மேல கவர்மெண்ட் தப்பா நினைச்சுக்கணும் ஒதுங்குறவங்க எல்லாம் இருக்காங்க. அதனால இம்ப்ரெஸ் ஆனவர் என்ன பண்ணாரு, இந்த அம்மா நீங்க சீக்கிரமா ரிசைன் பண்ணிட்டு போயிருங்க, வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் கேட்டுருங்க அப்படின்னு சொன்னாரு. அவங்க முதல்ல அதை சம்மதிக்கல, ஆனா கடைசியில் சம்மதிக்கிற ஒரு வழி இல்லைன்னு அவங்க சம்மதிச்சு போயிட்டாங்க. போன உடனே இங்க இவரை உடனடியா சேர சொல்லி ஒரு 2-3 நாள் தான் நினைக்கிறேன், ரொம்ப குறுகின காலம். ஏன்னா இவர் சேர்ந்த உடனே இவருக்கு 2 வருஷம் நீடிப்பு கிடைக்குது. மோடி வாண்டட் ரிலையபிள் ஆபீசர் ஃபார் ஹிம்செல்ஃப். அதனால ஜெய்சங்கர் கூட்டு வச்சுக்கிட்டார். இது மாதிரி நிகழ்வு நடக்கும்போது மின்னல் வேகத்தில் அரசு பணி நடக்கும். 1/2 மணி நேரத்துல எல்லாம் ஏத்துக்குவாங்க. நிறைய சந்தேகம் இருக்கிறதா தான் பத்திரிகையாளர்கள் எதிர்கட்சிகளுக்கெல்லாம் தோணுது. இதுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அதுல வெளியில வராம ஏதோ இருக்கு அப்படின்னு காரணங்கள் சொல்லப்படவில்லை என்றால் அப்படிப்பட்ட ஐயங்கள் வரத்தான் செய்யும். ஆனா நான் ஏற்கனவே சொன்னேன் கார்த்திக், இவங்க அப்படிப்பட்ட ஐயங்களை பத்தி கவலைப்படுற ஒரு அரசாக இந்த அரசு கிடையாது. அதனால அவங்க இதை கிளாரிஃபை பண்ணணும்னு கவலைப்பட மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, அதாவது ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, மோஸ்ட்லி பீப்புள் ஆர் கோயிங் த்ரூ தி மோஷன்ஸ் ஆஃப் லா நாட் த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க. இது மோஷன்ஸ் ஆஃப் லா என்ன, ஒருத்தருக்கு ரிசைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டாருன்னா ரிசைன் பண்ணலாம், அதை அக்செப்ட் பண்ணணும்னு கவர்மெண்ட் நினைச்சா அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்ப எல்லாமே சட்டப்படிதான் நடந்தது அப்படிம்பாங்க. ஆமாம், சட்டத்தை எதிர்த்து எதுவுமே நடக்கவில்லை. ஆனால் ஒரு நாட்டின் நிர்வாகத்தில் சட்டம் என்பது ஒன்று, நியாயம் என்பது ஒன்று. சட்டம் நியாயப்படி நடக்கிறதா அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. தார்மீகமாக நியாயப்படி நடக்கிறோம் என்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது ஓர் அரசு. என்ன நியாயம் மீறப்பட்டிருக்கு, என்ன நியாயம் மீறப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு சந்தேகம் வருது இல்ல. அதாவது இவரை அவர் தேர்ந்தெடுத்தாங்க. டிசம்பர் மாசம் ரிட்டையர் ஆக வேண்டிய ஒரு ஆபீசரை தேர்ந்தெடுத்த போது
அவர் வந்து நவம்பர் மாசமே தன்னுடைய அப்ப இதே மாதிரிதான் மின்னல் வேகத்துல ரெசிக்னேஷன் கொடுத்தாரு. அடுத்த நாள் வந்து தேர்தல் ஆணையரை வந்து நியமிக்கப்பட்டார். அப்ப இதை பத்தி கேஸ் வந்த போது கூட சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, அவங்க கேள்வி கேட்டாங்க, இது என்ன அவசரம், இது என்ன காரணம், என்ன தேவைன்னு கேட்கும் போதும் சுப்ரீம் கோர்ட் இன்னொன்னு சொன்னாங்க, தனிப்பட்ட முறையில் இந்த அதிகாரியுடைய நேர்மையையோ அல்லது அவருடைய திறமையையோ நாங்கள் எந்த கேள்வியும் எழுப்பவில்லை, இந்த முறை சரியில்லைன்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் அந்நியாரம் சொன்னாங்க. அப்ப அப்பழுக்கில்லாதவராகத்தான் அவர் கருதப்பட்டிருக்கிறார் அரசு காரியங்களை பொறுத்த மட்டில். அப்படி கருதப்பட்ட ஒருவரை அப்பழுக்கில்லாதவர் திறமையானவர் என்று இவர்கள் நியமித்திருந்தால் இவர்கள் எதிர்பார்க்கிற திறமை அவரிடம் இல்லையா? இப்படி எல்லாம் கேள்வி வரும். இவங்க வெளிப்படைத்தன்மையோட சொல்லலைன்னா இவங்க எதை எதிர்பார்த்தாங்க, இவர் எதை செஞ்சாரு, இவர் ஐயா சட்டத்தின்படி உங்களுக்கு என்னென்ன செய்ய முடியும் அதை செய்வேன், சட்டத்தை மீறி எதுவும் செய்ய இயலாது அப்படிங்கிற ஸ்டாண்ட் எடுத்தாரா? தெரியல, அதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் அசோக் லவாசா வெளிப்படையாக சொன்னாரு. இல்ல, அசோக் லவாசா எப்ப சொன்னாரு? 2019 வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணாரு. தன்னுடைய இதை வந்து டிசென்ட் நோட்டை வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணாரு. இவங்களுக்கு அந்த பயம் இருந்திருக்கலாமோ? இது எல்லாமே வந்து கேஷியங்கள் தான், சந்தேகங்கள் தான். ஆனா அந்த சந்தேகங்கள்ல வர்றதுக்கு யார் காரணம்? அரசுதான் காரணம்.